அண்மை செய்தி. தற்போது நீதிமன்றத்திலிருந்து புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை அடக்கம் செய்யக்கூடியது தொடர்பான விசாரணையில் நீதியரசர் பல்வேறு கருத்துக்களையும் உத்தரவுகளையும் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி பார்க்கின்றோம். தமிழ்நாடு அரசு கூறும் இடத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்யுங்கள் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மனுதார் தெரிவிக்கும் புதிய இடமும் குடியிருப்பு பகுதி என்பதால் எப்படி அங்கு அடக்கம் செய்ய அனுமதி வழங்க முடியும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு கூறும் இடத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்யுங்கள் என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். மனுதாரர் தெரிவிக்கக்கூடிய புதிய இடம் இந்த பிற்பகலுக்கு இந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட சூழ்நிலையில் புதிய இடத்தை மனுதாரரும் தமிழக அரசும் கலந்தாலோசித்து அந்த இடத்தை சொன்னால் அதுக்கு தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட முடியும் என்று நீதியரசர் கூறியிருந்தார். இந்த நிலையில் மனுதாரர் ஒரு புதிய இடத்தை தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடமும் குடியிருப்பு பகுதி என்பதால் எப்படி அங்கு அடக்கம் செய்ய அனுமதி வழங்க முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே தமிழ்நாடு அரசு கூறக்கூடிய இடத்தில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மட்டுமல்ல, மனுதாரர் தெரிவிக்கக்கூடிய புதிய இடமும் குடியிருப்பு பகுதி ஏற்கனவே குடியிருப்பு பகுதி என்பதால் தான் மாநகராட்சி அது குறித்து கருத்து தெரிவிக்காத ஒரு சூழல் இருந்தது. இதையடுத்துதான் நீதிமன்றத்தை மனுதாரர் தரப்பு நாடியிருந்தது. இன்று காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் அந்த இடத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அதேபோல அரசு தரப்பில் அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். விவரம் சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய உடலை பெரம்பூரிலேயே அந்த கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்வதற்கு அங்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி கோரி அவரது மனைவி பொற்குடி தாக்கல் செய்த வழக்கு காலை விசாரணை நடைபெற்றது. அதில் நீங்கள் விரிவான, அதாவது இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பகுதி என்றும் அதே போல பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடம் என்றும் இதில் குறுகிய இடம் இருந்ததால் இந்த இடத்தில் அனுமதி வழங்க முடியாது, வேறு ஏதாவது இடம் இருந்தால் நீங்கள் அதில் எங்களிடம் தெரிவிங்கள், அது குறித்து அதன் மேல் ஆலோசிக்கப்பட்டு அதன் பிறகு அதில் அனுமதி வழங்கப்படும் என்று நீதிபதி பவானி சுப்ரமணியன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 12 மணிக்கு மேல் நான் விசாரணை நடத்துகிறேன் என்று காலையில் கூறியிருந்தார். அதன்படி மீண்டும் இந்த 12 மணிக்கு விசாரணை துவங்கியது. அதில் 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயார் என்று அரசு கூறியிருந்தது. அதே போல மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பெரம்பூரிலே சுமார் 7,200 சதுர அடி கொண்ட நிலத்தில் உடல் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று பொற்குடி, அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த இடத்தில் புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி அப்போது குறிப்பிட்டு அவர் கேட்டிருந்தார். இது தொடர்பாக மேலும் இந்த இடத்தை அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்யுங்கள், அரசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கவும், விண்ணப்பித்து அரசு வருவதற்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் உடலை பள்ளியில் வைத்திருக்க முடியாது, ஏனென்றால் இன்று விடுமுறை நாள் என்பதால் பள்ளியில் அனுமதி கொடுத்திருந்தனர். நாளை பள்ளி திறக்கக்கூடிய நேரம் என்பதால் மாணவர்கள் பள்ளிக்கு பயிலக்கூடிய நேரம், அதனால் நாளை வரை இங்கே உடலை வைத்திருக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் அனுமதி கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டால் இந்த வழக்கு செல்லாதாகிவிடும் என்றும் நீதிபதி தங்களுடைய கருத்தை தெரிவித்தார். இதே போன்று மனுதாரர் தரப்பு கூறும்போது விஜயகாந்துக்கு எவ்வாறு அவருடைய நிலத்திலேயே அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அதே போல எங்களுக்கும் எங்களுடைய நிலத்தில் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மனுதாரர் தரப்பு அப்போது கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய மனுதாரர் தெரிவிக்கும் புதிய இடமும் குடியிருப்பு பகுதி தான் என்பதால் அங்கு எவ்வாறு அனுமதி வழங்க முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் உடலை கண்ணீருடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசுடைய நோக்கம் என்பதை தவிர, ஆனால் விதிகளை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று அரசு தரப்பு பதில் கூறியது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி விஜயகாந்துக்கு அனுமதி வழங்கியது அரசு, அதே போல உங்கள் விண்ணப்பத்தை மாநகராட்சி நிராகரித்துள்ளது, அரசுதான் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து முடிவு தெரிவிக்க வேண்டும், அதே போல நாளையோ இல்லது அதற்கு பிறகோ பரிசீலிக்கலாம், ஆனால் அதுவரை உடலை பள்ளியில் வைத்திருக்க முடியாது, ஆம்ஸ்ட்ராங் உடலை கண்ணீருடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரோட விருப்பமே, முதலில் அரசு இடத்தில் அந்த உடலை அடக்கம் செய்யுங்கள், அதற்கு பிறகு அரசு வேறு இடத்துக்கு கொடுக்கும் என்றால் அந்த இடத்துக்கு மாற்றலாம் என்றும் நீதிபதி தங்களுடைய கருத்தை தெரிவித்தார். அதே போல இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வருவது ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு வெகு காலமாகும் என்றும் நீதிபதி தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அதே போல
உடல் முன் அமர்ந்து கொண்டு, அதாவது அவர் மனைவி ஆம்ஸ்ட்ராங் மனைவி அழுது கொண்டே இருக்க முடியாது, அவர் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். ஆகவே புதிதாக குறிப்பிட்ட நிலத்தில் சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆராய வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் நீதிமன்றம் அதிகார எல்லையை தாண்ட முடியாது என்றும் அரசு தான் இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய அந்த குடும்ப சொத்தை இவரோட பெயருக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் மனைவி பெயருக்கு மாற்ற முயற்சி செய்யுங்கள் என்றும் அவர் கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து நீதிபதி மேலும் சில கருத்துக்கள் தெரிவிக்கும் போது, அதாவது ராஜீவ்காந்தி நினைவிடம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளது, ஆனால் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது டெல்லியில் என்றும், அதே போல உடலை அடக்கம் செய்துவிட்டு பிறகு வேறு இடத்தில் மணிமண்டபம் கட்டலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதே போல குடியிருப்பு பகுதியில் அடக்கம் செய்ய சிலர் ஆட்சேபனம் தெரிவிக்கலாம் என்றும் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். ஒதுக்குப்புறமாக, அதாவது இடம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்யுங்கள், அந்த இடத்தை வாங்கி அரசுக்கு அனுமதி பெறுங்கள், நல்ல இடத்தில் மணிமண்டபம் கட்டணம் அமைக்கலாம். அதே போல அம்பேத்கர் மணிமண்டபம் போல் விசாலமான இடமா இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் மணிமண்டப நிகழ்ச்சி நடத்துவது பல்வேறு வீர வணக்கம் செலுத்த அந்த நாட்களுக்கு சரியாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இடையூறுகளும் பொதுமக்களுக்கு இருக்காது என்றும் நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர், ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர் திருவள்ளூரில் 1 ஏக்கர் நிலம் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார், அங்கு மணிமண்டபம் அமைக்கலாம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். தங்களுடைய கருத்துக்களும் சரி, மனுதாரர் கருத்துக்களும் சரி கேட்டு மீண்டும் சொல்வதாக மனுதாரர் தரப்பு கருத்து தெரிவிப்பதாக கூறியதை அடுத்து இந்த வழக்கு மீண்டும் 2/15க்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 நாளுக்கு தள்ளி வைத்துள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. அரசு கூறும் இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று நீதிபதி ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். அது மீண்டும் இந்த வழக்கு 2/15ற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.